வணக்கம் செல்ல குட்டிகளே. இன்னைக்கு நாம கேட்க போகும் அழகான நீதிக்கதை இரண்டு நண்பர்களும் கரடியும். ஒரு ஊர்ல ரெண்டு நல்ல நண்பர்கள் வாழ்ந்து வந்துச்சுன்னா அவங்க எப்போதும் ஒன்னாத்தான் இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. அந்த காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இப்படியே அவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. திடீரென ஒரு பெரிய கரடி வந்துச்சு. அதை பார்த்ததும் ஒரு நண்பன் ரொம்ப பயந்து போயிட்டான். உடனே அருகில இருந்த மரத்துல ஏறிட்டான். ஆனா இன்னொரு நண்பனுக்கு மரமே ஏற தெரியாது. அவன் என்ன செய்யறன்னு தெரியாம பயத்துல கிழிச்சு போயிட்டான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. கரடி இருந்த மனிதனை தொடாது என்று அவன் முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தான். உடனே அவன் தரையில படுத்திட்டான். மூச்சே விடாம இறந்தவனு போல அசையாம கிடந்தான். கரடி அவன் அருகே வந்ததும் முகத்தை மூந்து பார்த்துச்சு. பிறகு அவ அசையவே இல்லைன்னு நினைச்சு மெதுவா அங்கிருந்து போயிட்டுது. கரடி போனதும் மரத்துல இருந்த நண்பன் கீழே இறங்கி வந்தான். சிரித்து கொண்டே கரடி உன் காது கருகே வந்து என்ன சொன்னது என்று கேட்டான். அதற்கு ஆபத்து நேரத்தில் உன்னை விட்டுட்டு ஓடி போகிறவன உண்மையான நண்பன் என்று நம்பாதேன்னு சொன்னது என்றான். அதை கேட்டதும் மரத்துல ஏறிய நண்பன் தலை குனிஞ்சான். தான் செய்த தவற அவன் புரிஞ்சு கொண்டான். அதனால குட்டிகளே, நல்ல நேரத்துல நம்மோட இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா கஷ்ட நேரத்துல நம்ம விட்டு போகாம நம்முடன் நிற்பவர்கள் தான் உண்மையான நண்பர்.